ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ ரோசஸ்க்கு உண்டான சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பேசில்ஸ் எல்லாம் எல்லா இதுலேயும் வளர ஆரம்பிச்சிருக்கு என்னோடய செடியில். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேசில்ஸ் வரும். ஸோ இது கிளைமேட்டை கொஞ்சம் மழை இன்னும் வரல, ஆனால் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதுக்குண்டான சீசன் வரனால உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேசில்ஸ் வருது. ஸோ மெயினாக பேசில்ஸ் வர்றதுக்கு நம்ம வந்து சீவீட் லிக்விட் தான் கொடுப்போம் செடிகளுக்கு. நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து க்ரோயிங் பீரியட் இருக்கிறதுனால நம்ம நிறையா வந்து இந்த மாதிரி கேர் கொடுத்தோம்னா செடி வந்து ரொம்ப ஸ்பீடாக வளரும். ஸோ இப்போத்துலேருந்து நமக்கு நெக்ஸ்ட்டு பிப்ரவரி வரைக்கும் ரோசஸ்க்கு உண்டான டைம் வந்துருச்சு. ஸோ இதோட மெயின்டெனன்ஸை நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஸோ நானும் ரொம்ப நாளாக கவனிக்கலை செடியெல்லாம். ஸோ இப்போ பாருங்கள் நிறைய பேசில்ஸ் வருது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்க்குறேன் நான். இன்றைக்கி நான் வந்து சீவீட் லிக்விட் கொடுத்துருக்கேன் செடிக்கு. ஸோ பேசில்ஸ் நல்லா வளரணும் அப்படின்னா சீவீட் லிக்விட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பேசில்ஸ் வருது. எல்லா செடியிலையும் எனக்கு பேசில்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு டெம்ப்ரேச்சரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரோசஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு டெம்ப்ரேச்சரில் கரெக்டாக ஃபீட் கொடுத்தோம்னா உங்களுக்கு பேசில்ஸை நல்லா வளரும். ஸோ பேசில்ஸ் வளர்கிறதுக்கு சீவீட் லிக்விட் வேணும். இந்த பேசில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு கால்சியம் நைட்ரேட் வேணும். ஸோ கால்சியம் நைட்ரேட்டும் இப்போ தாராளமாக நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இது நேற்று நான் எல்லா செடிகளுக்கும் சீவீட் லிக்விட் கொடுத்துருக்கேன். ஸோ 1 ml 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுன்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 டேஸ்க்கு ஒன்ஸை கொடுக்கலாம். ஸோ இது ஒரு பேசில் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக போகுது. ஸோ இது ஒரு சின்ன செடி தான், DA62. உங்களுக்கு ஒரு மூன்ஸ்டெட் வுட்டும் இன்னொரு செடி ரெண்டும் ஜூன் மாதம் ரிப்போர்ட் பண்ணேன். இது ஒரு பேஸில் இவ்வளோ ஹைட்டாக போதும். ஸோ இது DA ரோசஸ் எல்லாமே கிளைம்பிங் ரோசஸாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது ஹைட்டாக தான் போகும். ஸோ நார்மல் ரோசஸ் எல்லாம் ஓரளவுக்கு தான் ஹைட்டில் போகும். ஸோ நம்ம இது பாருங்கள் இங்கேயும் நிறைய குட்டி குட்டியாக பேசில்ஸாக ஷூட்டப் ஆகுது. ஸோ நம்ம அந்த DA ரோசஸை கூட நீங்கள் ட்ரிம் பண்ணி ஒரு அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ கிளைம்பர் மாதிரி உங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இந்த பாருங்கள் இதெல்லாம் கொடி ரோஸ் தான், இந்த மாதிரி நீங்கள் விடலாம். பாருங்கள் இது வந்து மான்கேர் ஜப்பான் ரோஸு. ஸோ இதுலேயும் நிறைய உங்களுக்கு பூ இருக்குது. இது ஒரு கேரி, இந்த ரோஸும் நிறையா இருக்குது. ஸோ இப்போ இனிமேல் தான் உங்களுக்கு பூக்க ஆரம்பிக்கும். நம்ம கரெக்டாக இந்த இன்னும் மழை வரல, மழை நிறைய இடத்துல பெய்யுது. பட் திருச்சியை பொறுத்த வரைக்கும் மழை இல்லை. பாருங்கள் இதெல்லாம் பேசில்ஸ் தான் குட்டி குட்டியாக வருது. ஸோ கிளைமேட் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. கொஞ்சம் இன்னும் மழை பெஞ்சிச்சுன்னா இன்னும் நல்லா ஸ்பீடாக க்ரோத் இருக்கும். ஸோ இதெல்லாம் சிண்டரை. ஸோ சிண்டர் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். புதுசாக வந்தவங்க கேட்குறீங்க, சொல்கிறேன். ஸோ பாருங்கள் சீவீட் லிக்விடை நான் இன்றைக்கி இப்போ தான் எல்லா செடிகளுக்கும் கொடுத்தேன். ஸோ என்ன மாதிரி சீவீடு லிக்விட் கொடுத்தேங்கிறத காட்டுறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து சாகரிக்காய் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணேன். நான் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வச்சுருக்கேன். இதை வச்சே நான் கொடுத்துருவேன் எல்லா செடிகளுக்கும். ரெண்டாவது இதை ஸ்ப்ரேயும் பண்ணலாம். சீவீட் லிக்விடாக நம்ம செடிகளுக்கு இளமேலையும் ஸ்ப்ரே பண்ணலாம், மீடியாவுக்கும் கொடுக்கலாம். இது ரெண்டும் எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, காலையில் தான் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் சாப்பாடு உங்களுக்கு ஈவினிங் கிடையாது, காலையில் நேரத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி வரும்போது உங்களுக்கு செடி வந்து ஈஸியாக எடுத்துக்கிறோம், நல்லா க்ரோத்தை நோக்கி போகும். ஸோ உங்களுக்கு நான் மீடியாவுக்கும் கொடுத்துருக்கேன், இதுக்கும் கொடுத்துருக்கேன். நான் ஸ்ப்ரேயும் பண்ணியிருக்கேன் செடிகளுக்கு. ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். ஸோ சீவீட் லிக்விடில் பயோவிட்டா எக்ஸ் இருக்குது, சாகரிக்காய் இருக்குது, நிறையா இருக்குது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேரெல்லாம் உங்களுக்கு வெயில் பட்டு இதாகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன், வெயில் தாக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள் இது எல்லாமே ஷூட்ஸ் நிறைய வளர ஆரம்பிக்குது. ஸோ இனிமேல் இதுக்கு நிறைய சாப்பாடு தேவை. ஸோ வெயில் காலத்தில் அந்தளவுக்கு சாப்பாடு தேவையில்லை. இன்னுமே வர கிளைமேட்டில் அது எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா தான் உங்களுக்கு க்ரோத்து நல்லா உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நான் இந்த சாகரிக்காய் கோல்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கிடைக்கிது, உங்கள் வெப்சைட்டில் கிடைக்கிது, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம்.
சாகரிகா கோல்டு சீவீட் எக்ஸ்ட்ராக்ட். வேறு ப்ளூ கலரில் இன்னொரு பாட்டில் இருக்குது, அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுவும் அவங்களோட கம்பெனி தான், இஃப்கோவோடது. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ 1 ml 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம், மீடியாவுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ மறுநாள் நான் என்ன பண்ணேன், கால்சியம் நைட்ரேட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வந்த பேசில் எல்லாம் ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு கால்சியம் நைட்ரேட் கொடுக்கணும். ஸோ பாருங்கள், பார்க்காதவங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கிரானியூல் ஃபார்ம்ஸில். ஸோ இது வந்து காற்று பட்டுச்சுன்னா கரைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஜவ்வரிசி மாதிரி தான் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து 1 கிராம் போட்டால் போதும் செடிக்கு. ஒரு 10 கிரானியூல்ஸ் நீங்கள் செடிக்கு கொடுத்தா போதும், நிறையா கொடுக்கக்கூடாது. ஸோ நேற்று உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சேன், நான் இந்த மாதிரி பேசில்ஸ் வரதுக்கு சீவீடு கொடுக்கணுன்னு. இது ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு கால்சியம் நைட்ரேட் கொடுக்கணும். ஸோ இது கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த மீடியா ஈரமாக இருக்கணும், அதே நீங்கள் பார்த்துக்கணும். நான் காலையிலே தண்ணி கொடுத்துட்டேன். ஸோ மீடியா அப்படியே ட்ரை ஃபார்மில் எப்பயுமே இந்த கெமிக்கல்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நான் கால்சியம் நைட்ரேட்டை மேலாப்பில் போட்டுட்டேன். ஸோ இவ்வளோ கொடுக்கக்கூடாது, இது 3 செடிக்கு கொடுக்கலாம். ஸோ இதில் ஒரு 10 கிரானியூல்ஸ் கொடுத்தா போதும், குட்டி குட்டியாக இருக்குது. 10 இதை மட்டும் நம்ம போட்டுட்டோம். ஸோ இது கொஞ்சம் மேலாப்பில் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா கரைஞ்சிரும், உங்களுக்கு செடி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். ஸோ மீடியா வந்து ஈரமாக இருக்கணும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது இது கொக்கோபீட்டுக்கும் கொடுக்கலாம், நீங்கள் சாயில் மீடியாவுக்கும் கொடுக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு இந்த கால்சியம் நைட்ரேட் இது பாருங்கள், இது ஒரு பெரிய செடி. ஸோ இதுக்கு கொஞ்சம் கூட கொடுத்துறேன், 10-12 கிரானியூல்ஸ்க்கு மேலே கொடுத்துக்கிறலாம். அது கொஞ்சம் பெருசு, மரியா ஷிவருங்கிறது. இதை கூட காமிச்சிருப்பேன் எப்படி பாட் பண்ணது. ஸோ இதெல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ ரொம்ப பெரிய செடிக்கு ஓரளவு கொஞ்சம் கூட கொடுக்கலாம். ஸோ கிளைமேட் நல்லா இருக்கணும், கால்சியம் நைட்ரேட் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்துக்கணும். வெயில் காலத்தில் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு கிளைமேட் வந்து ஒரு 35க்குள்ளே தான் இருக்கணும். ரொம்ப வெயில் இருந்துச்சுன்னா கால்சியம் நைட்ரேட் கொடுத்தீங்கன்னா லீஃப் பேர்ன் ஆகும், உங்களுக்கு அந்த செடிக்கு இஷ்யூஸ் வந்துடும். இந்த மிதமான கிளைமேட்டில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செடி நல்லா வளரும். ஸோ பாருங்கள், இந்த செடிக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்து இது மூன்ஸ்டெட் வுட்டுங்கிற பிளான்ட்டாக. ஸோ ஜூனில் ரீபாட் பண்ணேன், சின்ன ஒரு தொட்டியிலேருந்து இப்போ க்ரோத் பிடிச்சி நல்லா வளருது. ஸோ இன்னும் பெருசாக ஆனதுக்கப்புறம் தான் அந்த கப் ஷேப் அந்த மாதிரியெல்லாம் நல்லா வரும் உங்களுக்கு. இந்த செடி ஆரோக்கியமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நிறைய நாள் ஆச்சு, ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு வீடியோ போட்டு. நானே 1 மாதம் செடியை கவனிக்க முடியல. ஸோ எல்லாமே ட்ரிப் த்ரூவாக தான் தண்ணி போச்சு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் எல்லாத்தையுமே செடியெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேரிங் பண்ணுறேன். க்ரோத் இருக்குது. ஸோ ரோசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைமேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி கிளைமேட்டில் நியூ க்ரோத்ஸ் வரும். ஸோ அந்த நியூ க்ரோத்துக்கு நம்ம வந்து கரெக்டாக ஃபீடு கொடுத்தோம்னா கரெக்டாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ இது ஒரு DA69ங்கிற ஒரு பிளான்ட்டு. பாருங்கள், இந்த பேசில்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு. இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ கால்சியம் நைட்ரேட்டு கெமிக்கல் கொடுக்காதவங்க போன் மீல் கொடுக்கலாம், ராக் ஃபாஸ்பேட் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னா. ஸோ இந்த கால்சியம் நைட்ரேட்டில் கொடுக்குறனால தான் இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ சிண்டர் லைனை பார்த்து வளர்க்குறவங்க, கொக்கோபீட்டில் வளர்க்குறவங்க தாராளமாக கொடுக்கலாம். ஸோ கிளைமேட் சேஞ்சஸ் இருக்குது, இந்த பீரியடில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ மீடியாவை மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஈரப்பதம் இருக்கும்போது நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், இதுலேயும் பேசில்ஸ் நிறையா வருது. ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். பாருங்கள், சின்ன சின்னதாக உங்களுக்கு பேசில்ஸ் வந்திருக்கு. இதை பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்கள் செடியை கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இது ஒரு பேசில் தான், இது கொடி வகை சார்ந்தது, மேலே பெருசாக போகுது. ஸோ இதுக்கு நிறைய நம்ம ஃபீடு கொடுத்தா தான் இந்த மாதிரி கொடி மாதிரி போகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.